காங்கிரஸில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுடன் நாளை ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், இந்த ஆலோசனை தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் இந்த மாவட்ட தலைவர்கள் மாற்றம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் கட்சிக்கு புத்துயிர் ஊட்டுவதற்காகவும் இந்த புதிய மாவட்ட தலைவர்கள் நியமனம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் தமிழ்நாட்டிலும் அண்மையில் அந்த புதிய மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் மொத்தமாக 77 மாவட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியால் 71 மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 71 மாவட்ட தலைவர்களில் பெரும்பாலானோர் புதியவர்களே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த வகையில் அவர்கள் பணியாற்ற வேண்டும், அவர்கள் அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் கூட வருகிறது, அவர்களுடைய பணி எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து நாளை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாகவும் புதிய மாவட்ட தலைவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தான பயிற்சியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம், அதே போல கிருஷ்ணசாமி, தங்கபாலு உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கான இந்த பயிற்சி பட்டறை டெல்லியில் நாளை நடப்பதாகவும் காங்கிரசார் வலியுறுத்தும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு பெறுவது தொடர்பாகவும் அதே போல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும், இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இந்த பிரச்சனையானது தொடர்ந்து திமுகவோட காங்கிரஸ் இருந்து வருகிறது. என்னதான் மாநில தலைவர் திமுகவோடு தான் எங்களது கூட்டணி திமுகவோடு தொடர்கிறது என்று கூறி வந்தாலும் கூட அதே போல மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் நாங்கள் திமுகவின் பதிலுக்காக காத்திருக்கிறோம், 36 நாட்களாக காத்திருக்கிறோம், 2 மாதங்களாக காத்திருக்கிறோம் என்றெல்லாம் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். ஏன் திமுக எங்களை அழைக்கவில்லை என்று தெரியவில்லை என்றெல்லாம் அவர்கள் அதை பேசி வருகிறார்கள். தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் முழுமை பெற்று விடுமா அல்லது தொடர்ந்து இழுபறியில் தான் இருக்குமா என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையில தொடர்ந்து இந்த பயிற்சியானது நாளை டெல்லியில் நடக்க இருக்கிறது. புதிய மாவட்ட தலைவர்களை ராகுல் காந்தி சந்திக்கிறார். அதே போல இந்த சந்திப்பில் அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டாலும் கூட கிராம கமிட்டி மாநாடு என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நடத்தப்பட இருக்கிறது. அந்த மாநாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர்கள் எங்கு வருகிறார்கள், அதற்கான பணிகள் என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அதே போல மிக முக்கியமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்துதான் இந்த ஆலோசனை என்பது பெருமளவில் இருக்கும் என்றும் புதிய தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு எந்த தொகுதியை நமக்கு வேண்டும், அந்த தொகுதியை நாம் எப்படி கேட்டு பெறலாம், பலம் என்ன என்பது குறித்தெல்லாம் ஆலோசித்து ஒரு தகவலையும் காங்கிரஸ் கமிட்டி கேட்க இருப்பதாகவும் நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது.